இப்போ நான் டைரக்ட் ஆன புதுசுல பாத்தீங்கன்னா அந்த 90s எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், பிரபு, கார்த்திக் சார்லாம். இதுல விஜயகாந்த் சார் கூட படம் பண்ணவே இல்லை. அந்த மற்ற எல்லா கூடயும் ஒர்க் பண்ணாலே விஜயகாந்த் சார் கூட படம் பண்ணல. விஜய் சார் கூட பண்ணாததுக்கும் ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான். ஏன்னா தமிழ் சினிமாலே ஃபுல் கதை கேட்டு படம் பண்ற ஹீரோ அப்போ வந்து விஜயகாந்த் சார் இருந்தாரு. இப்போ விஜய் சார் வந்து படம் ஃபுல்லா இது பண்ணுவாரு. எனக்கு என்ன பிரச்சனைனா கதை சொல்ல வராது. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கேப்ஸ்ல தான் சொல்ல முடியும் இல்லையா. எனக்கு கதை சொல்ற நேரேஷன் திறமை எனக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. எனக்கு அந்த கதை சொல்ற திறமை கிடையாது. அவர் ஃபுல் கதை கேட்பார். இருந்தாலும் வந்து ஒரு தடவை என்னன்னா, அப்போ வந்து நான் சாலிகிராமத்துல வீடு, என்னோட வீடு தள்ளி நிறைய தடவை மிஸ் ஆச்சு. நானும் அவரும் விஜய் சாரும் சேர்ந்து படம் பண்ண வேண்டிய விஷயங்கள் 2-3 தடவை மிஸ் ஆச்சு. அதுல ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ஒரு தடவை சாலிகிராமத்துல எங்க வீடு. அப்ப விஜய் சார் வந்து பேச்சுலர். அவர் வந்து ஒரு 4 தெரு தள்ளி தான் அவங்க வீடு இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி ஸ்பார்க், இந்த ஐடியாவை படம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ண, இருக்கீங்களா, மீட் பண்ணணும்னா, அதுக்கு சார் வாங்க சார், வீட்டில் உட்காந்து அந்த ஐடியா சொன்னேன். சொல்லிட்டு கேட்டு ஒரு 5 நிமிஷம் தான் கேட்டுட்டு, சரி சார் நான் அப்பாட்ட சொல்றேன். அவரோட ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும், ஆஃப் ஸ்கிரீன் எப்படி சைலண்டா இருப்பாருன்ட்டு. நான் நினைச்சது என்னன்னா, மேபி கதை பிடிக்கல, அவங்க அப்பா மூலமா சொல்ல போறாரு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டோம். சாயங்காலம் எஸ்ஐசி சார் மீட் பண்ணுனாரு. மீட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னாரு, சார் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய்க்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டேன். படம் டைட்டில் கார்டுல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் அவர் கதை ஃபுல்லா கேட்டாதான். 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாலும் ஒருத்தவங்க பொறுமையா கேட்பார். கதை பிகினிங்ல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் கேட்டு பழகிட்டேன். நீங்க ஏதோ ஒரு ஐடியா மாதிரி சொன்னீங்களா, அவர் விஜய்க்கு எதுவுமே புரியல. ஸோ என்னோட ஃபைனல் பாயிண்ட் எனக்கு மைண்ட்ல வந்துருச்சு. ஓகே, இப்ப சொல்ல போறாரு இந்த மாதிரி விஜய் கதை பிடிக்கலன்னு சொல்ல போறாருன்னு நினைச்சா, எஸ்ஐ சார் என்ன சொன்னார்னா, இல்ல சார் நீங்க சொன்னது எதுவுமே தம்பிக்கு புரியல, ஆனாலும் உங்க கூட படம் பண்ணணும்னு அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு, அதனால நம்ம இந்த படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 2-3 படம் ஒரு 100 ப்ரொடக்ஷனா இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு டேட் சொல்லிட்டாரு. சரி, மேபி நாங்க வந்து அப்பதான் காதலுக்கு மரியாதை வந்த புதுசு, ஒரு பிப்ரவரி மார்ச் வாக்கில் பேசுறோம். இயர் ரெண்டு ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதிரி ஏதோ டேட் சொல்றாரு. சரி சார் பேசிட்டு மற்ற விஷயம் எல்லாம் பேசிட்டு, இது நடந்து ஒரு 10 நாள் பக்கமா இருக்கும். நான் வேற ஏவிஎம் ஸ்டுடியோல வேற ஒரு சாங் ரெக்கார்டிங், நைட் மிட் நைட் 12 மணி. அப்ப அசிஸ்டன்ட் சொன்னார், சார் இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ட்டு. வெளியில போனா மிஸ்டர் அஜித் நிக்கிறாரு, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு. ஏவிஎம்ல வந்து எதிரில் அந்த இது இருக்கும், ஏவிஎம் கார்டன் இது இருக்கும், அங்க நிக்கிறாரு. ஏன்னா அவர் வாஸ் கமிட்டட் டு லட்சுமி மேக்கர்ஸ் படம் ஒண்ணு கமிட் பண்ணி டேட்டு. அவருக்கு வந்து இது நான் டைரக்ட் பண்ணோட அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எல்லாம் உள்ள சொல்லிருக்காங்க, இல்ல அவர் பிஸி, நம்ம பேனர்லயே ஒரு படம் பண்றாரு, அது வேற. அப்பெல்லாம் எல்லாம் 2-3 படம் பண்ணிட்டு இருப்போம் எல்லாருமே. இப்ப மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, இல்ல அவரால் பண்ண முடியாது. நானே கேட்கறேன், நேரம் வந்துட்டாரு, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட், ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஜி இது மாதிரி எல்லாம் உள்ள பேசினா நீங்க முடியாதுன்னு சொன்னா நம்ம ஒரு படம் பண்ணணும்ட்டு. எனக்கு அப்ப என்ன ஆச்சுன்னா, சரி விஜய் வந்து இயர் 2 தானே சொல்றாரு, அப்ப நம்ம வேற ஒரு ஷூட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு நம்மளை தேடி வந்து ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது வரும்போது ஒரு நம்ம வந்து நோன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு அந்த படத்தை மிஸ்டர் அஜித்துக்கு பண்ணேன். அது உன்னை தேடின்னு ஒரு படம். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னா பாத்தீங்கன்னா, ஒரு 10 நாள் டேட்னால ஒரு படத்தை அவர் விஜய் கூட மிஸ் பண்ற ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு. ஏன்னா உள்ள தெளித்தா சப்போஸ் டு டூ பை மிஸ்டர் விஜய் தான். அவர் தான் ஒரிஜினல் நடிக்க வேண்டியது. அவர் அந்த முதல் பட ப்ரொடியூசர் மிஸ்டர் விஸ்வராம் சார் என்னன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் ஜோசியத்துல ரொம்ப கொஞ்சம் ஈடுபாடு. விஜய் சார் எஸ்ஐ சந்திரசேகர் சார் அந்த விஷயம் டேட் விஷயம் பேசும்போது, இவர் வந்து ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்துட்டாரு. 1996 ஜனவரி 15 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டேட் பிக்ஸ்டு. எந்த அளவுக்கு நாங்க அதுக்கு ஒர்க் பண்றோம்னா, நீங்க பாக்குற அந்த அழகிலையில பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஜனவரி 8 ஷூட் பண்றோம். ஏன்னா 15 ரிலீஸ் பண்ணி ஆகணும்ட்டு. 10 லவ் யூ சாங் பண்றோம். அப்படி டைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனைக்கு லவ் யூ சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி சாங் எடுத்துட்டு மாஸ்டர் டைம் எல்லாம் ஓடிட்டாரு. என்ஜி எல்லாம் போட்டு அப்போ ஸ்டெடிகாம் ஆபரேட்டர் வர அனுப்பிச்சு விட்டாங்க. அவருக்கு கேமரா அப்பதான் பிடிக்கிறாரு. நீங்க படம் பாத்தீங்கன்னா செம காமெடியா இருக்கும் சாங். கார்த்திக் சாரும் ரொம்ப இங்க ஆடிட்டு இருப்பாங்க, அவர் இந்த கொடியெல்லாம் காட்டிட்டு போவாரு. ஒரு சின்ன ஒரு கிராசிங்ல இவங்க வந்துட்டு போவாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாம அதெல்லாம் ஷார்ட் யூஸ் பண்ணோம். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர், ஏன்னா அவர் 15 ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அந்த டேட்ல நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் விஜய் சார்ட்ட பேசும்போது எஸ்ஐசி சார் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி நாங்க வந்து ஜனவரி 15 பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் நாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் சைன் பண்ணிட்டோம்.
நீங்க ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணிக்கோங்க. என்ன 10 நாள் தானே சார், ஜனவரி 26னா பிரச்சனை இல்ல, அந்த படம் நாங்க பண்றோம் அப்படின்ட்டு. அது ப்ரொடியூசர் முடியவே முடியாட்டாரு. 15 தான் அப்படின்ட்டு. ஆனா அதுல எனக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் ஆச்சுன்னா, என் அண்ணன் கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எனக்கு அவர் விஜய் கூட ஒர்க் பண்ற சந்தர்ப்பங்கள் சின்ன சின்ன விஷயத்தால் மாறி 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 போச்சு. அதுக்கப்புறம் ஆனா ஜட்ஜ்மெண்ட் சில சமயம் கரெக்டா இருந்துச்சு. கடைசியா ஒரு படம் பேசணும், அந்த படத்துல வந்து இன்டர்வல் கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சி கையெல்லாம் கொடுத்து சூப்பரா இருக்கு சமீபத்துல, நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கேட்டுலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் பேசி செகண்ட் ஹாஃப் அவருக்கு பிடிக்கல. ஆனா அவரோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருந்துச்சு. கடைசியா நான் ஒண்ணு அதே நீங்க நான் எடுத்து ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க, நான் எடுத்தேன் ஊத்திக்கிச்சு. என்ன படம் சார் அது? அது வேண்டாம். சரி என்ன சார் நீங்க, ஏன்னா அதுல நடிச்ச ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், அதனால அது வேண்டாம். சோ இந்த மாதிரி நிறைய தள்ளி போச்சு. இனிமேல் அது அமையறதுக்கான நான் முதலே சொல்லியிருந்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இனிமேல் அது அமையறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு. இப்ப சுத்தமா கிடையாது. இனி ஒரே ஒரு டைரக்டர் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது.